நைஸ் மார்க்ஸ். ஸ்கூல்லயே இவ தான் ஃபர்ஸ்ட். 11th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன். வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எங்க ஹாஸ்டல்ல முதல்ல சேருவாங்க. இவள எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கி. ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2 lakh rupees ஆகுது. அட்மிஷன் போட்டுடலாமா? This is one of the important question and easiest too. This is cell division. ஏய் ஏய் உனக்கு ஏதாச்சும் புரியுதா? சிடுமுஞ்சா இருப்ப போல. சார் எனக்கு புரியல சார். First of all talk in English. இதுவே உனக்கு புரியலனா வேற எதுவுமே உனக்கு புரியாது. ஆமா நீ எல்லாம் எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த? ஹாஸ்டல்ல உட்கார்ந்து படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மகாலட்சுமி இன்னும் நீ இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டலையா நீ? இல்லை மேம், அப்பா 2 daysல கட்டிடுறேன்னு சொன்னார். ட்ரை டு மேக் இட் அஸ் அப். மேம் ரெஸ்ட் ரூம் போகணும். அதெல்லாம் முடியாது. இன்டர்வல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? எல்லாரும் கிளாஸ் டெஸ்ட் பேப்பர் வாங்கியாச்சா? மகாலட்சுமி வெரி worst. உன்னை நான் என்னவோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார் இங்கே எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது சார். நான் இவ்வளோ நாள் தமிழ் மீடியமில் தான் சார் படித்தேன். அப்படின்னா ஸ்கூலை மாற்றிட்டு போக வேண்டியதானே? ஃபெயிலாக எங்கே உயிரை வாங்கிட்டு இருக்க? நோட் இட் மகா. இஃப் யூ கீப் ஆன் ஹேவிங் தி சேம் மார்க் யூ வாண்ட் டு பி அலோட் டு ரைட் த பப்ளிக் எக்ஸாம். சார் என்ன புரியலையா? இப்படியே ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் பப்ளிக் எக்ஸாம் கூட எழுத முடியாது. மகாலட்சுமி உன்னை கரஸ்பாண்டன்ட் மேம் கூப்பிட்றாங்க பாரு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நீ மகாலட்சுமி. ஓ டேர்ம் ஃபீஸ் இன்னும் கட்டலல்ல? இல்லை மேம், அப்பா கட்டுறேன்னு சொன்னார். என்ன அப்பா கட்டிடுறேன்னு சொன்னாரு? லுக், நம்ம ஸ்கூல்ல யாரும் ஃபீஸ் டியூ வைக்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்க அப்பாக்கு நான் 1 week கிரேஸ் பீரியட் கொடுத்தேன். ஆனா ஃபீஸை இன்னும் வந்து கட்டல. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நீ பாட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வர போற, நல்லா சாப்பிடுற, தூங்குற. நாங்க என்ன சத்திர சாவடியா நடத்திட்டு இருக்கோம் உனக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுறதுக்கு? ஒழுங்கா படிக்கிறதும் கிடையாது, ஃபீஸ் கட்டுறதும் கிடையாது. ஆனா நல்லா மேக்கப் மட்டும் போட்டுக்க தெரியுது. கண்ணுக்கு மை வச்சுட்டு சிவி சிங்காரிச்சுட்டு ஸ்கூலுக்கு படிக்க வரியா இல்ல ஃப்ளர்ட் பண்ண வரியா? ஒழுங்கா உங்க அப்பா ஃபீஸை கட்ட சொல்லு. இல்ல உன் ஒழுக்க மூட்டையை கட்டிக்கிட்டு என்ன கிளம்பு. Get out. பாத்தியாடா சித்து, இங்க உணவு உடை இருப்பிடம் மாதிரி படிப்பு அத்தியாவசியமாக தான் பல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவனுங்க என்னடானா படிப்பை வியாபாரமாக்கி கூறு 10 ரூபாய்னு மார்க்கெட்ல பச்சை மிளகா விற்கிற மாதிரி டேர்ம் ஃபீஸ்னு வித்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை படிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஃபெயிலா போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன் செத்து போனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா டேர்ம் ஃபீஸ் கட்டலாம் மட்டும் அவ்வளோ பெரிய பிரச்சனை. அசிங்கமா இருக்குடா. இதெல்லாம் வாயா இல்லை தேல் கொடுக்கான்னு தெரில பிரபு. இந்த கொட்டு கொட்டுறாங்க. நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னா சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பாவம் பிரபு. கரெக்டு தான். சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாங்க. அங்கேயும் அவங்கள அசிங்கப்படுத்தினா பாவம் குழந்தைங்க என்னடா பண்ணுவாங்க? என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டுருக்க கூடாது பாப்பா. நீ யார்ட்டையும் சொல்லியிருக்கணும். கடைசிக்கு உங்கள் அப்பாட்டையாச்சும் சொல்லியிருக்கணும். நான் இந்த ஸ்கூலை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை பற்றின ரிப்போர்ட் எங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு. என்னோட ரிப்போர்ட் கார்டு